வெடுக்குநாரி ஆலய நிர்வாகத்தினரை சுட்டு கைது செய்ய உத்தரவிட்ட போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி. இலங்கைக்கு வந்து குவியும் டொலர்கள். கனடாவில் கொடூர படுகொலை, இலங்கை குடும்பத்துக்கு நேர்ந்த சோகம். இந்தியாவின் $100 மில்லியன் கடன் திட்டத்தின் கீழ் சூரிய கலத்தினூடான மின் உற்பத்தி திட்டம் எதிர்வரும் மே மாதம் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக மின்சக்தி மற்றும் பலுசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார். இதேவேளை மின்சக்தி துறையை இந்தியாவிற்கு விற்பதற்கு அரசாங்கம் எந்த ஒரு தீர்மானத்தையும் எடுக்கவில்லை என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். அதிபர் ஊடக மையத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் கலந்து கொண்ட போது இவ்வாறு அவர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் குறிப்பிடுகையில், நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச குறிப்பிட்டுள்ளதை போன்று மின்சக்தி துறையை இந்தியாவிற்கு விற்பதற்கு அரசாங்கம் எந்த ஒரு தீர்மானத்தையும் எடுக்கவில்லை. முன்னாள் அமைச்சர் உதய கம்பன்பிலவின் காலத்திலேயே எண்ணெய் தாங்கிகள் தொடர்பில் ஒப்பந்தம் ஒன்று கையெழுத்திடப்பட்டுள்ளது. அந்த ஒப்பந்தத்தை ஊடகங்களில் வெளியிடுவதற்கும் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதற்கும் நாம் தயார். அதேபோன்று ரூபாவிற்கு ஒரு மின்னலகினை கொள்வனவு செய்வதற்கு அதானி நிறுவனத்துடன் இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமையும் உண்மைக்கு புறம்பானதாகும். அவ்வாறு எந்த ஒரு யோசனையும் இருதரப்பிலும் முன்வைக்கப்படவில்லை என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். வெடுக்குநாரிமலை ஆலய நிர்வாகத்தினரை துப்பாக்கியால் சுட்டு கைது செய்யுமாறு நெடுங்கேணி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி அச்சுறுத்தல் விடுத்துள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. வெடுக்குநாரிமலை ஆலய பூசகர் மதிமுகராசா கைது செய்யப்பட்டுள்ள விவகாரம் தொடர்பில் கருத்து வெளியிடும் போதே ஆலயத்தின் செயலாளர் தமிழ் செல்வன் இந்த விடயத்தினை பகிரங்கப்படுத்தியுள்ளார். இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த அவர், வெடுக்குநாரி ஆலயத்தில் பூஜைகளுக்காக சென்ற போது பூசகர் உள்ளிட்ட சிலரை பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டிருந்த 3 போலீசார் மறைத்து பூஜைகளுக்கு மின்சாரத்தினை பயன்படுத்த வேண்டாம் என கட்டளையிட்டுள்ளனர். மேலும் ஆலய பூசகரை இழுத்து சென்று வண்டியில் ஏற்றியுள்ளனர். இதன்போது ஆலயத்தில் இருப்பவர்களை துப்பாக்கியால் சுட்டு கைது செய்யுமாறு ஏனைய போலீசாருக்கு உத்தரவிட்டுள்ளார். அமெரிக்காவிலிருந்து நாடு திரும்பியுள்ள பொதுஜன பெரமுன கட்சியின் முன்னாள் தேசிய அமைப்பாளர் பசில் ராஜபக்ஷ மீண்டும் கட்சியை விரிவுபடுத்தும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளார். இதற்கமைய 7 பிரிவுகளாக செயற்படும் கட்சியின் உறுப்பினர்களை ஒன்றிணைக்க நடவடிக்கை எடுத்துள்ளார். பிளவுகளுக்கான உண்மை நிலவரங்களை அடையாளம் கண்டு அதனை சரி செய்யும் நடவடிக்கையை பசில் முன்னெடுத்து வருகின்றார். நாடாளுமன்ற உறுப்பினர்களான ரஞ்சித் பண்டாரு மற்றும் ஜெயந்த கட்டகொட ஆகியோருக்கு ஒன்றிணையக்கூடிய நபர்களுடன் கலந்துரையாடுவதற்கான பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டுள்ளது. கடந்த பொது தேர்தலில் பொதுஜன பெரமுன கட்சியில் போட்டியிட்டு நாடாளுமன்றத்திற்கு தெரிவான டலஸ் அழகபெரும குழு, விமல் வீரவன்ச உள்ளிட்டோர் மைத்ரிபால ஸ்ரீசேன, பிரசன்ன ரணதுங்க, நிமல் லான்சா, நாமல் ராஜபக்ஷ, நாலக கொடஹேவா போன்றோர் 7 பிரிவுகளாக உடைந்துள்ளனர். இது பொதுஜன பெரமுன கட்சிக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் அதனை சரி செய்து எதிர்வரும் தேர்தலை எதிர்கொள்ள ராஜபக்ஷகள் திட்டமிட்டுள்ளனர். தேசபந்து தென்னகோன் இலங்கையின் போலீஸ் மாதிபராக செயற்படுவதை தடுக்குமாறு கோரி உயர் நீதிமன்றில் அடிப்படை உரிமை மீறல் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள போலீஸ் மாதிபர் தேசபந்து தென்னகோன் இலங்கை போலீஸ் படையில் எந்த ஒரு பதவியையும் வகிக்க தகுதியற்றவர் என அறிவிக்குமாறு கோரி ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்த ஊழல் எதிர்ப்பு இயக்கம் இந்த மனுவை தாக்கல் செய்துள்ளது. ஊழல் எதிர்ப்பு இயக்கத்தின் அழைப்பாளர் நிரோஷன் பாதுக்க மற்றும் குழு உறுப்பினர் ஆனந்த பாலித ஆகியோர் தமது மனுவில் பிரதிவாதிகளாக போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோன், அரசியலமைப்பு சபை உறுப்பினர்கள், தேசிய போலீஸ் ஆணைக்குழு உறுப்பினர்கள் மற்றும் சட்டமா அதிபர் ஆகியோரை பெயரிட்டுள்ளனர். மேலும் கடந்த பிப்ரவரி மாதம் 27ஆம் திகதி ஜனாதிபதியினால் தேசபந்து தென்னகோன் போலீஸ் அதிபராக நியமிக்கப்பட்டமை சட்ட விதிகளுக்கு முரணானது மற்றும் அரசியலமைப்பு விதிகளை மீறும் செயலாகும் என மனுதாரர்கள் குறிப்பிட்டுள்ளனர். கனடாவில் தெற்கு ஒட்டாவா புறநகர் பகுதியான பார்ஹேவனில் ஒரு தாய், அவரது 4 சிறு குழந்தைகள் மற்றும் ஒரு குடும்பத்திற்கு அறிமுகமானவர் உட்பட 6 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். அத்தோடு உயிரிழந்தவர்களில் 5 பேர் இலங்கையிலிருந்து கனடாவிற்கு புதிதாக வந்தவர்கள் என காவல்துறையினர் அடையாளம் கண்டுள்ளனர். இந்த நிலையில் 35 வயதான தர்ஷினி டிலந்திகா ஏகன்யகே என்ற தாயும், அவரது பிள்ளைகளாகி 7 வயது இனுகா விக்ரமசிங்க, 4 வயது
மகள் அஸ்வினி விக்ரமசிங்க, 2 வயது மகள் ரினியானா விக்ரமசிங்க மற்றும் 2 மாத பெண் குழந்தை கெல்லி விக்ரமசிங்க ஆகியோரே குறித்த சம்பவத்தில் உயிரிழந்துள்ளனர். அத்துடன் 40 வயதான அமரகோன் முஃபியான்சேலா ஜி காமினி அமரகோன் என்பவரும் கொல்லப்பட்டுள்ளார். அதேவேளை ஹன்யாகாவின் கணவர் படுகாயமடைந்து தற்போது மருத்துவமனையில் சீரான நிலையில் உள்ளதாகவும் அந்த நாட்டு காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் இந்த கொடூர செயல் தொடர்பில் 19 வயதுடைய ஃபெப்ரியோ டி ஜோய்சா என்ற கனடாவில் மாணவராக இருந்ததாக நம்பப்படும் இலங்கை பிரஜை கைது செய்யப்பட்டுள்ளார். அரசாங்கத்தினால் முன்மொழியப்பட்டுள்ள மன்னார் காற்றாலை மின் உற்பத்தி திட்டத்தினால் சூழலுக்கு ஏற்படும் விளைவுகள் குறித்து ஆராய்வதாக வன சீவராசிகள், வன வளங்கள் பாதுகாப்பு மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் பவித்ரா வன்னியாராச்சி தெரிவித்துள்ளார். மன்னார் காற்றாலை மின் உற்பத்தி திட்டத்தினால் மிருகங்களுக்கு ஏற்படும் பாதிப்பு மற்றும் குறித்த பகுதியில் வாழும் மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பில் பல கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு வரும் நிலையிலேயே பவித்ரா வன்னியாராச்சி இதனை தெரிவித்துள்ளார். இந்தியாவின் அதானி குழுமம் மன்னாரில் காற்றாலை மின் உற்பத்தி நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ள நிலையில் குறித்த பகுதியில் உள்ள மக்கள் ஏற்கனவே பல அசௌகரியங்களை எதிர்நோக்கியுள்ளதாக தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் மன்னாரில் முன்னெடுக்கப்பட உள்ள 250 மெகாவாட் காற்றாலை மின் உற்பத்தி திட்டத்தின் 2ஆம் கட்ட நடவடிக்கைகள் தற்போது ஆரம்பமாக உள்ளன. இந்த நடவடிக்கைகளை எதிர்த்து பொதுமக்கள் மற்றும் அரசியல்வாதிகள் கருத்து வெளியிட்டு வருகின்றனர். மக்களின் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்ப்புகளை கருத்தில் கொண்டு மன்னார் காற்றாலை திட்டத்தின் பாதகமான விளைவுகளை குறித்து கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் சம்பத் செனவிரத்னவுடன் பேச்சுக்களை முன்னெடுப்பதாக பவித்ரா வன்னியாராச்சி தெரிவித்துள்ளார். இந்த விடயம் தொடர்பில் ஆராய்ந்ததன் பின்னர் குறித்த பிரச்சினைக்கு தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் உறுதியளித்துள்ளார். கடந்த பிப்ரவரி மாதம் வெளிநாட்டு தொழிலாளர்களின் பண அனுப்பல்கள் 476.2 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக பதிவாகியுள்ளதாக மத்திய வங்கி அறிவித்துள்ளது. இலங்கை மத்திய வங்கி அறிக்கை ஒன்றை வெளியிட்டதன் மூலம் இதனை அறிவித்துள்ளது. அதேவேளை சுற்றுலாத்துறை மூலம் கிடைத்த வருமானம் 345.7 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக பதிவாகியுள்ளது. இந்த நிலையில் கடந்த 2023ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதத்துடன் ஒப்பிடுகையில் இது முறையே 16.88% மற்றும் 113.92% வளர்ச்சியாகும் என மத்திய வங்கி மேலும் தெரிவித்துள்ளது. இந்தியா மற்றும் பாகிஸ்தான் ஆகிய நாடுகள் அமைதியான உறவை பேணுவதற்கு விரும்புவதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. கடந்த திங்களன்று பாகிஸ்தானின் புதிய பிரதமராக 2வது முறையாகவும் ஷாபாஸ் ஷெரீப் பதவியேற்றார். அதனைத் தொடர்ந்து அவருக்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் கருத்து தெரிவித்த அமெரிக்க வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் மேத்யூ மில்லர், இந்திய பிரதமரின் வாழ்த்து அறிக்கையை நாங்கள் நிச்சயமாக வரவேற்கின்றோம். இந்தியா மற்றும் பாகிஸ்தான் ஆகிய இரு நாடுகளுடனான தனது உறவை அமெரிக்கா மதிக்கின்றது. மேலும் அவ்விரு நாடுகளும் பயனுள்ள மற்றும் அமைதியான உறவை கொண்டிருப்பதை பார்க்க நாங்கள் விரும்புகின்றோம்.